முதியவர்கள் கர்ப்பிணிகள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அமைச்சர் பா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நுரையீரல் அடைப்பு நோய் மற்றும் கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் விழிப்புணர்வு ஆரம்பகட்ட பரிசோதனை மற்றும் பயிற்சி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் வீரியமிக்க கொரோனா பரவல் எங்கும் இல்லை என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் நேற்று வரை 236 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாராவது நோய் பாதிப்புகளோடு வராங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வராங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற அந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையின் சார். இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் முகக்கவசம் போடுற மாதிரி தான் அறிவிக்கிறீங்க. கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. 10 படுக்கைகளில் ஆக்ஸிஜன் வசதிகள் கூடிய தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.